ஹலோ மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், அதை எப்படிலாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலான்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம பேசிக்காக எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுற சார்ட் பேப்பர்ஸ் வந்து திக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நம்மளுக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நார்மல் சார்ட் பேப்பர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வச்சு எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 250 GSM சார்ட் பேப்பர்லேருந்து 300 GSM சார்ட் பேப்பர்ஸ் வர யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். இல்லை நார்மல் பேப்பர்ஸ் தான் எங்கள் ஏரியாவில் கிடைக்குதுன்னா அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2. ஸோ நார்மல் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ட்லேயே நல்லா திக்கான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியும். டிப்ஸ் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு நார்மல் சார்ட் பேப்பரில் நான் இந்த மாதிரி 4 சைடையும் கார்னரை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸுக்கான பேசிக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து நார்மல் பேப்பரில் வந்து பண்ணதுனால நம்மளுக்கு ஸ்டிஃபாக வந்து நிற்காது. நம்ம வந்து கொஞ்சம் அது வளையிற மாதிரி இருக்கும். பேப்பர்ஸ்லாம் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணாலுமே பேப்பர் வந்து வளையிற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்காது. தென் இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைடில் வந்து 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ஓட்டை மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நம்மளுக்கு தெரியும் 2 சைடையும் ஜாயின் பண்ணும்போது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்னர்ஸில் இருக்க 4 சைடையும் மொத்தமாக கட் பண்ணி எடுக்காமல் ஒரு டிசைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த கேப் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ கேப் தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது 4 கார்னரையும் வெட்டுறதை விட ஸோ இந்த மாதிரி டிசைனாக ஏதாவது கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸும் கேப்பும் தெரியாது. தென் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸும் லைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நார்மல் பேப்பரில் நம்மளுக்கு பண்ணும்போது. ஸோ இந்த 2 டைப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அந்த சைஸ் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ஸ் வந்து கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்போர்டு ஒட்டின மாதிரியும் தெரியாது. தென் உங்களுக்கு அந்த சார்ட் கலர்லேயே அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ பேசிக் நம்ம பண்ணுற எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இதில் 2 எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மாடலில் மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து 4 சைட்லேயும் இந்த கார்ட்போர்ட் வைக்கலாம். தென் அந்த சென்டரில் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேயும் கார்ட்போர்ட் வச்சோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ சென்டர் தென் அந்த 4 சைடும் வந்து நம்ம இந்த கார்ட்போர்டை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் நார்மலாக பண்ண பாக்ஸுக்கு வந்து மேலே டாப் கவர் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கேப் தெரியுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேப்பும் வந்து உங்களுக்கு தெரியும். தென் இது மாதிரி தெரியறதுனாலயே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இது கேப் தெரிகிறது வந்து கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்காது. தென் ஏதாவது நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பேப்பர் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் சார்ட் பேப்பரில் பண்ணும்போது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் நம்ம கார்ட்போர்ட் நான் 4 சைடு மட்டும் கார்ட்போர்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தென் நான் க்ளோஸ் பண்ணியும் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த சைடில் இருக்க கேப்ஸ்லாம் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஏன்னா ஒரு டிசைனை நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணும்போது அந்த சைடில் இருக்க கேப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. உள்ளே இருக்க டிசைனே வந்து ஹோல்ட் ஆகி எல்லாத்தையும் நம்மளுக்கு கவர் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸாக வந்து இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5. ஸோ கார்ட்போர்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சைஸுக்கு நான் இப்போ 7 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அதே சைஸுக்கு ஒரு 4-5 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கார்ட் ஸ்டாக் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் வைக்கும்போது உங்களுக்கும் வந்து அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் கார்ட்போர்டும் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ஸையே கட் பண்ணி ஒரு லேயர்ஸாக எடுத்துகிட்டு அதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க ஒரு சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் கார்ட்போர்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நார்மல் ரெட் கலர் சார்ட் பேப்பரில் கார்ட்போர்ட் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சைடு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். 4 சைடு கார்னருமே கட் பண்ணி எடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு சைடில் வந்து இதில் கேப் வந்து தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்ட் வச்சுருக்கிறதுனால கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு அவ்வளோவா அந்த கேப் வந்து இதில் தெரியாது. ஸோ இதுதான் வந்து மெயின் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணி ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கார்ட்போர்ட் வச்சு நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு கொரியர் பேக்கிங் பண்ணும்போது கூட அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக்கிங் பண்ணும்போது கூட அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவாக வந்து அது கீழே அழகாக வந்து அந்த சாக்லேட் வந்து கீழே விழுகும். அதுவே பார்க்க அவ்வளோவா அழகாக இருக்கும். ஸோ அந்த கார்ட்போர்ட் வச்சுருக்கிறதுனால அந்த லேயர் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ மேலேருந்து நம்ம கீழே ஓப்பன் பண்ணும்போது அது விழுகிறதும் வந்து ஸ்மூத்தாக அழகாக வந்து நம்மளுக்கு விழுகிற மாதிரி வரும். கஸ்டமருக்கு நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம சேனல் வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தென் அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் வச்சு பண்ணுங்கள். ஸோ அது வந்து கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்க வேணும், தென் ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இல்லை ஏதாவது இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டைம் இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.